கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணுமா? ஆமேன். எல்லாரோடும் சமாதானமாக அன்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமா? பரிசுத்தமாக உள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. எல்லாரோட சமாதானமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கணுமா? ஆமேன். இது வரைக்கும் நீங்கள் அப்படி இல்லையா? ஏதோ மனஸ்தாபம், மனசு கஷ்டம், இல்லை ஏதோ ஒரு பாவத்தின் பிடி, ஏதோ ஒரு காரியத்தை உங்களால் விட முடியல, அந்த மாதிரி இருக்கீங்களா? இப்போ ஏசப்பா கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் எல்லாரோட சமாதானமாக ஆகணும், எனக்கு உதவி பண்ணுங்கள். நான் பரிசுத்தமாக வாழணும், எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா நிச்சயமாக செய்ய வல்லவர். ஆமேன். நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். எந்த பாவமாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். எல்லாரோட சமாதானமாக உங்களை வைப்பார். நீங்கள் கேளுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்காக யாவையும் செய்வார். உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன்.